ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாமா? நல்லா உங்களுக்கு டயர்டாக இருக்குது, கால் கையெல்லாம் வலிக்குது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு, பச்சை மிளகா, கடல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச விழுதை சேர்த்து இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளோ குழம்பு வேணுமோ திட்டமாக கலக்கி குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு கரம் மசாலா, மிளகு, சீரகத்தூளை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வெந்தயத்தாலும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும்.